உலகத்தின் மிகப்பெரிய நகரங்கள் எந்த நகரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கு நீங்கள் சென்று வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு உடனே புரிந்துவிடும். கண்டிப்பாக நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்று வந்திருப்பார்கள். கேட்டு பாருங்கள். பிரான்ஸ் நகரத்தின் பாரிஸாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவின் நியூயார்க்காக இருந்தாலும் சரி, சியோல் நகரமாக இருந்தாலும் சரி, எந்த நகரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் அந்த நகரத்தின் அழகே அந்த நகரின் உள்ளே அழகாக ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நதிதான். அந்த நதியை அவ்வளவு அழகாக பராமரித்திருப்பார்கள். அதில் ஒரு படகு சவாரி செய்யலாம், மாலை நேரங்களில் அமர்ந்திருக்கலாம், பார்ப்பதற்கே இனிமையாக இருக்கும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நகரத்தின் மையப்பகுதி வானுயர்ந்த கட்டிடங்கள், இடையே இந்த நதி. கற்பனை செய்து பாருங்கள். உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இதே போல்தான் இருந்தது சென்னை மாநகரம் பல ஆண்டுகளுக்கு முன்னால். இதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், நான் பார்த்ததில்லை. இதே கூவம் நதியில் படகு சவாரி செய்ததாக சொல்கிறார்கள். இது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் என்று. இது சாக்கடை. உங்களால் அந்த இடத்தை கடக்கும் பொழுது மூக்கை பிடித்து கொண்டு தான் நீங்கள் கடக்க வேண்டி வரும். சென்னை மாநகரத்தின் ஊடே அழகாக ஓடிக்கொண்டிருந்த கூவம் நதி இன்று சாக்கடை. இதைப்போல் தமிழகத்தின் ஒரு நகரத்திலும் ஒரு சாக்கடை ஓடுகின்றது. அது ஒரு காலத்தில் நதியாக இருந்தது. இந்த சாக்கடை தான் இன்று சமுதாயத்தின் தவறான அரசியலின், உதாசீனமான கொள்கைகளின் அதனால் வந்த பலன்தான், தவறான பலன்தான் இந்த நதி சாக்கடையானது. இதை போன்ற விஷயங்களை நாம் மாற்ற வேண்டுமென்றால் உங்களை போன்றவரும் என்னை போன்றவர்களும் ஒரு தெளிவான அரசியலை நோக்கி, நேர்மையான அரசியலை நோக்கி, ஒரு மாற்று அரசியலை நோக்கி பயணிக்க வேண்டும். களத்தில் இறங்க வேண்டும். உங்கள் முதல் படியை எடுத்து வைக்க வேண்டும். எங்களை நோக்கி வாருங்கள். வளமான தமிழகம் கட்சியில் இணையுங்கள். ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.